Hi friends, in the video arithmetic process common difference first term அதை பற்றி உள்ள சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். This video is sponsored by BuyMode e-shopping application. BuyMode e-shopping application is one of the online shopping application. இந்த shopping application ஓட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Hi friends, next topic arithmetic progression. இதில் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் arithmetic processஸோட எக்ஸாம்பிள். let a and d ரியல் நம்பர், a and d அப்படிங்கிற ரெண்டு ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டாங்க. அதை வச்சு ஒரு arithmetic ப்ராசஸ் எழுதுகிறாங்க. இந்த ப்ராசஸை வந்து இப்படி எழுதக்கூடிய இந்த ப்ராசஸை தான் அரித்மெட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்க ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்க டி, ஒவ்வொரு வேல்யூவில் இருக்க டியும் காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு note the difference between any two consecutive term of an AP is always constant. ரெண்டு கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்தோம்னா, இந்த மாதிரி ரெண்டு டேர்ம் எடுத்தோம்னா இதோட டிஃபரன்ஸ் வந்து எப்போவும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை தான் என்னன்னு சொல்கிறாங்க, காமன் டிஃபரன்ஸ்னு சொல்கிறாங்க. If there are finite numbers of terms in an AP, then it is called finite arithmetic. finite number, இது ஒரு இந்த நம்பரோட ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அது finite. இது இல்லை, இதுக்கு மேலேயும் போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா infinite arithmetic process. நெக்ஸ்ட்டு terms and common difference. டேர்ம், ஒரு டேர்மையும் T1 T2 T3ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ T1 வந்து இந்த ப்ராக்ரஸ் தான் எடுத்துக்கிறோம். ஏன்னு இருக்குது. அந்த ஏ எப்படி எழுதுகிறோம், a + 1 - 1 × dன்னு எழுதுகிறோம். 1 - 1ங்கும்போது 0, அப்போ a மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி T2 a + d = a + 2 - 1 × d. இதே மாதிரி nth டேர்ம் வரைக்கும் போடும்போது அந்த nth டேர்ம் எப்படி இருக்குன்னா Tn = a + n - 1 × dன்னு இருக்குது. இல்லை ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ். இந்த காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்னா டிஎன்னுக்கும் இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா அதுதான் காமன் டேர்மாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராக்ரஸ் செக். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி டூ கான்ஸ்டிடியூட்டிவ் டேர்ம்ஸ், இதுதான் நம்ம ஆல்ரெடி நோட்டில் பார்த்தோம். அதுதான் இஃப் ஏ அண்ட் டி ஆர் த ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏபி, தென் எய்த் டேர்ம் இஸ் ஏயும் டியும் கொடுத்துட்டாங்க. ஏங்கிறது ஃபஸ்ட் டேர்ம், டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ எய்த் டேர்ம் கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி டிஎன் தெரியும். டிஎன் = a + n - 1 × d. அப்போ அந்த n இருக்கிற இடத்துல 8 போடும்போது a + 7d அப்படின்னு வரும். அதுக்கடுத்து இஃப் tn இஸ் a nth டேர்ம் ஆஃப் த ஏபி, தென் இந்த tn வந்து nth டேர்ம் ஆஃப் ஏபியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. T2nங்கும்போது இந்த மாதிரி எழுதுவோம். Tnங்கும்போது இந்த மாதிரி எழுதுகிறோம். மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அட் த சேம் d உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் கிடைக்குது. a - a 2, இது 2n - d -dன்னு வரும். இங்கே nd - dன்னு வரும். இங்கே ஒரு மைனஸ் சேர்க்கும்போது -nd + dன்னு வரும். இது எல்லாத்தையும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா a கேன்சல் ஆயிரும், d கேன்சல் ஆயிரும். இது 2n, இது n. 2nலேருந்து n மைனஸ் பண்ணும்போது ndன்னு கிடைக்கும். திங்கிங் கார்னர் இதே மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. tnங்கிறது nth டேர்ம் ஆஃப் ஏபியாக இருக்கும்போது தென் த வேல்யூ ஆஃப் tn + 1 - tn - 1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அட் த சேம் இதோட ஃபார்முலாவில் இது ரெண்டையும் அப்ளை பண்ணியிருக்கும். அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன வரும்னா a + n + 1 - 1 × dன்னு வரும். ஸோ இங்கே வந்து a + n - 1 n - 1 -1ன்னு வரும். ஸோ அப்படி இருக்கும்போது n - 2ன்னு வரும். இங்கே +1 - 1 கேன்சல் ஆகி இங்கே ndன்னு வரும். ndன்னு வரும்போது கேன்சல் ஆகி, சாரி இதில் ஒரு மிஸ்டேக்கு, 3 இங்கே ndன்னு வரும், இங்கேயும் ndன்னு வரும். இந்த ndயும் கேன்சல் ஆயிரும். a - aவும் கேன்சல் ஆயிரும். அப்போ உங்களோட ஆன்சர் என்னவாக தான் இருக்கும், 2dயாக தான் இருக்கும். தென் எக்ஸாம்பிள் 2.23 செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர் இன் ஏபி ஆர் நாட். மூணு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஏபியா இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏபியா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஏயும் டியும் கண்டுபிடிச்சாலே போதும். ஃபஸ்ட்டு டேர்மை T1 எடுத்துக்கிறோம். T1 வந்து A, T2 வந்து B, சாரி T2 D3 அந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். T2க்கும் T1க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். T2 வந்து 2x + 3, T1 வந்து x + 2. இதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா x + 1. அதே மாதிரி
T3 minus T2 கண்டுபிடிக்கிறோம். அதுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா x+1 இந்த காமன் டேர்ம் D தான் இதான் கிடைக்குது. ஸோ அதனால் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறது, காமன் டேர்ம் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது வந்து AP. தென் அடுத்த சீக்வன்ஸ் என்னென்னா 2, 4, 8, 16 இருக்கு. அப்போ T2 மைனஸ் T1 இங்கே வந்து T1ங்கிறது 2ஆகவும் T2 அப்படிங்கிறது 4ஆகவும் T3 8 T4 வந்து 16 இந்த மாதிரி இருக்குது. T2 மைனஸ் T1னா 4 மைனஸ் 2. அதே மாதிரி T3 மைனஸ் T2 கண்டுபிடிச்சோன்னா 8 மைனஸ் 4. T4 மைனஸ் T3னா 16 மைனஸ் 8 8. இது எல்லாமே நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது, டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லை. ஸோ அதனால் இது AP இல்லை. அட் த சேம் அடுத்த சீக்வன்ஸ் என்னென்னா 3√2 5√2 7√2 9√2ன்னு இருக்குது. அப்போது இதில் வந்து T2 அப்படிங்கிறது வந்து 5√2. ஸோ அதனால் இங்கே என்ன எடுத்துக்கிட்டோம், 5√2 மைனஸ் 3√2ன்னு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி T3 மைனஸ் T2 எழுதுகிறோம். 7√2 மைனஸ் 5√2 எல்லாமே சேமாக இருக்கிறதுனால இது AP அரித்மெட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டோம். தென் எக்ஸாம்பிள் 2.24 ரைட் அண்ட் AP whose first term is 20 and common difference is 8. அதாவது A கொடுத்துட்டாங்க, காமன் டிஃபரன்ஸ் Dயும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம AP எழுத போகிறோம். AP எழுதுறதுக்கு ஃபார்மேட் என்ன, A + D A + 2D A + 3D. ஸோ அதை வச்சு இந்த எழுதுகிறோம். இது ஃபார்முலா. அதுக்கடுத்து A வந்து 20 20 + 8 20 + 2 × 8 20 + 3 × 8ன்னு போயிட்டே இருக்குது. இது அப்படியே வரும். 20 + 8 வந்து 28. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 16. 20 + 16 36. இது பண்ணும்போது 24. 20 + 24 இங்கே இருக்கட்டு 44. இதே மாதிரி போயிட்டே இருக்கும். நோட், an AP having a common difference of 0 is called a constant AP. அதாவது நம்ம ஒரு AP இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துருக்கோம், இதோட காமன் டிஃப்ரென்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே 0 அப்படின்னு கிடச்சிச்சின்னா அந்த AP வந்து கான்ஸ்டன்ட் AP அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.25 ஃபைன் 15th 24th அண்ட் nth டேர்ம்ங்கிறது ஜென்ரல் டேர்ம் ஆஃப் AP கிவன் பை இந்த மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 15th 24 nth டேர்ம் கண்டுபிடிக்கணும். இப்போ இதிலேருந்து A கண்டுபிடிச்சிடலாம் டேரெக்டாக. ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், அதனால் காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க ஒவ்வொரு T2லேருந்து T1 T3லேருந்து T2 இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி எழுதுகிறோம். இந்த இடத்துல தப்பாக எழுதியிருக்கேன். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா சேம் நம்பர் கிடைக்குது. இதுதான் காமன் டிஃப்ரென்ஸ் D = 12. தென் TN காமனோட TN வந்து A + n - 1 × T. ஸோ அதை வச்சுட்டு 15th டேர்ம் எழுதுவோம். Nக்கு பதில் 15 சப்ஸ்டிட் பண்ணுறோம். A வந்து 3 + 15 - 1 × 12. 15 - 1 வந்து 14. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 171 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 24th டேர்ம் கண்டுபிடிக்கிறோம். Nக்கு பதில் 24 சப்ஸ்டிட் பண்ணுறோம். 3 + 24 - 1 × 12 தட் இஸ் ஈக்குவல் டு 23 × 12ன்னு வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ, இதை ஆட் பண்ணி எழுதும்போது இது கிடைக்குது. அட் த சேம் TN வந்து ஏயோட வேல்யூ Tயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணுன்னா 12n - 9 அப்படிங்கிறது கிடைக்குது. நெக்ஸ்ட் நோட்டு, இன் எ ஃபைனைட் AP whose first term is A. ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து A, லாஸ்ட்டு டேர்ம் வந்து L இப்படி இருந்துச்சுன்னா அந்த AP நம்பர் ஆஃப் டேர்மோ இன் AP வந்து எப்படி இருக்கும்னா Lங்கிறது A + n - 1 × Dன்னு இருக்கும். இதிலேருந்து N அப்படிங்கிறது கண்டுபிடிச்சோன்னா L - D / D + 1ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.26 ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த AP 3 6 9 12. இது வந்து லாஸ்ட்டு டேர்ம். இப்போது இதிலேருந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், n தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து இதுலேருந்து 3ன்னு கிடச்சிட்டோம், எல்லும் கிடச்சிச்சு. இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா ஒன்றுக்கும் நடுவில் 3 தான் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றையும் டிஃப்ரெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சோன்னா 3 தான் கிடைக்குது. அப்போ D = 3ன்னு கிடைக்குது. இப்போ n ஃபார்முலா போடுறோம். n = L - A / D. இங்கே தப்பாக எழுதியிருக்கேன். ப்ளஸ் 1 இதிலேருந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இது / D போடுறோம். +1 போட்டுகிட்டே வரும். இதிலேருந்து இந்த டேர்ம் கிடைக்கும். அப்போ இது எத்தனாவது டேர்ம், 37th டேர்மில் 111 கிடைக்குது.
Example 2.27, determine the general term of AP whose 7th term is -1, 16th term is 17. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, T7ங்கிறது -1 ஆகவும் T16ங்கிறது 17 ஆகவும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு T7 equal to -1. அப்போ இங்கே வந்து ஜென்ரல் டேர்ம் இதை எடுத்துக்கிறோம் Tn, n இருக்கிற இடத்துல 7 சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிட்டோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் கிடைக்கி, இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துட்டோம். அட் த சேம் 16th டேர்ம் ஈக்குவல் டு 17 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இதே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதே ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் அண்ட் மைனஸ்ங்கிறதுனால 15 - 6 வந்து 90, 17 -1 இருக்குது, இது சப்ராக்ட் பண்ணும்போது இது ப்ளஸ் ஆயிரும். ஸோ 18 கிடைக்கும். இதுலேருந்து டியோட வேல்யூ 2ன்னு கிடைக்கும். இந்த டியோட வேல்யூ 2ங்கிறத இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதை தான் எழுதிட்டோம். 6 × 2ன்னு போட்டு இங்கே -1 வருது. அப்போ ஏ வந்து -13 கிடச்சிச்சு. ஏயும் டியும் கிடச்சிருச்சு. அந்த ஜென்ரல் டேர்ம் கிடைக்கணும் இல்லையா? ஜென்ரல் டேர்ம் என்ன, Tn = a + n - 1 × t. ஸோ அதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. Then example 2.28, if Lth, mth and nth term of AP are x, y, z respectively, then shows that, அதாவது L, M, N அப்படின்னு 3 டேர்ம் வந்து எக்ஸ், ஒய், இசட்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இது வந்து 0ன்னு கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டேர்மை ஏன்னு எடுப்போம். காமன் டிஃபரன்ஸை எப்பவும் போல் டின்னு எடுக்கிறோம். டிஎல், அதாவது எல்த் டேர்ம் தானே சொல்லியிருக்காங்க. டிஎல் வந்து எக்ஸாகவும், டிஎம் வந்து ஒய்யாகவும், டிஎன் வந்து இசட்டாகவும் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது டிஎன் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எண்ணுக்கு பதில் இங்கே எல் போடுறோம், இங்கே எண்ணுக்கு பதில் எம் போடுறோம், இங்கே எண்ணை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கிட்டோம். இது மூணையும் ஒரு ஈக்குவேஷனாக எழுதிக்கலாம். இப்போது எக்ஸ் இன்ட்டு இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறோம். எக்ஸ் இன்ட்டு m - 1, ஒய் இன்ட்டு n - l ப்ளஸ் இசட் இன்ட்டு l - m. இப்போ இந்த எக்ஸுக்கு பதில் என்ன போட போகிறோன்னா a + l - 1 இன்ட்டு டின்னு போடுறோம். இதே மாதிரி ஒய்க்கு பதில் a + m - 1 இன்ட்டு டி, இசட்க்கு பதில் a + n - 1 இன்ட்டு டி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேல்யூ இன்ட்டு இந்த வேல்யூ அண்டு இந்த வேல்யூ இன்ட்டு இந்த மாதிரி ஒன்றையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது ஏ எந்த டேர்முக்கெலாம் வருது, a இன்ட்டு m - 1, a இன்ட்டு n - l, a இன்ட்டு இங்கே a இன்ட்டு l - m. இதனால் a காமனாக எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக எழுதிட்டோம். அடுத்து d இன்ட்டு l - 1 இன்ட்டு m - n, d இன்ட்டு m - 1 இன்ட்டு l - m. இதே மாதிரி d இன்ட்டு n - 1 இன்ட்டு l - m. இப்போ இந்த டேர்மெல்லாம் எடுத்தோம்னா இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். ஸோ இந்த டேர்ம் 0 ஆயிரும். இதே மாதிரி இதை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். எல் இன்ட்டு எம் எல்எம், எல் இன்ட்டு என் மைனஸ் எல்என், எம் ப்ளஸ் என். இதே மாதிரி எம் இன்ட்டு என்னு, எம் இன்ட்டு எல் மைனஸில், இது வந்து மைனஸ் என், இது ப்ளஸ் எல், n இன்ட்டு எல் ப்ளஸ்ஸு, n இன்ட்டு எம் மைனஸு, மைனஸ் எல், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எம். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் 0ன்னு வந்துடும். நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கிடச்சிருச்சு. அடுத்த சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என், ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு எல், இசட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எல். இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் வச்சோம் இல்லையா, இதில் 1 2 3 ஈக்குவேஷன் வச்சோம். அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கிறோம். 1 - 2 கிடைக்கும் போது எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிற ஃபார்மேட் கிடைக்கும். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ணும்போது ஏ கேன்சல் ஆயிரும். இது ரெண்டுக்கும் டி காமன். இதில் l - m மைனஸ் m - 1ன்னு வரும். இதில் -1 இங்கே இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது +1 இருக்கும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகி l - mன்னு கிடைக்கும். இதை டேரெக்டாக இப்படி மாற்றி எழுதிக்கிறோம். அடுத்த செகண்ட் தேர்ட் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்கும். இந்த எல்லா வேல்யூவும் எடுத்துக்கிட்டோம். இந்த எல்லா வேல்யூவும் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே எழுதிக்கிறோம். இப்போது எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு என்னது டி இன்ட்டு எல் மைனஸ் எம் இன்ட்டு என், இதுக்கு பதிலாக டி இன்ட்டு எம் மைனஸ் என் இன்ட்டு எல், இந்த வேல்யூ டி இன்ட்டு என் மைனஸ் எல் இன்ட்டு எம். இப்போ இது எல்லாத்துலேயும் டி காமன், ஸோ அதனால் வெளியே எடுத்துட்டேன். இது வந்து மல்டிப்ளை பண்ணும்போது எல்எம் மைனஸ் எம்என், எம்எல் மைனஸ் என்எல், இதை மாதிரி போடும்போது எல்லாமே சப்ராக்ட் ஆகி 0ன்னு கிடச்சிரும். தென் அடுத்து சம் நோட்ஸு. இஃப் எவ்ரி டேர்ம் இஸ் added or subtracted by a constant, then the resulting sequence is also an AP. அதாவது எந்த 2 டேர்மையும் சப்ராக்டோ அடிஷனோ பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் கிடைக்கும். அப்படி கிடைச்சிச்சுன்னா அந்த ரிசல்ட்டு வந்து சீக்வன்ஸு
அந்த ரிசல்ட்டிங் சீக்வன்ஸ் வந்து ஏபியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு கிடச்சிச்சு இல்லையா, அதை கூட எடுத்துக்கலாம். எவ்ரி டைம் அதே மாதிரி மல்டிப்ளே அண்ட் மல்டிப்ளேவோ டிவைடோ பண்ணும்போது 0 இல்லாமல் ஏதோ ஒரு நம்பர் கிடச்சிச்சின்னா அந்த சீக்வன்ஸும் ஏபின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது இது. மூணாவது 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் எடுக்கிறோம். அந்த டேர்ம் எப்படி எடுக்கணும்னா இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்மாகவும் டி வந்து காமன் டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி 4 டேர்ம் எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கணும். அதோட காமன் டிஃபரன்ஸ் 2Dயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் 2.29 ஒரு ஏபி எடுத்துக்கிட்டாங்க. அந்த 4 கான்சிக்யூட்டிவ் டேர்மோட சம் வந்து 28 ஆகும். ஸ்கொயர் சம் ஆஃப் த இயர் ஸ்கொயர் வந்து 278 இருந்தால் ஃபைண்ட் த 4 நம்பர்ஸை கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர் எடுத்துட்டோம். இதோட சம் வந்து 28ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அதை ஃபுல்லாக சம் பண்ணுறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ அதனால் 4a மட்டும்தான் இருக்கும். அதுலேருந்து a வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். சம் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 276ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ஒவ்வொரு வேல்யூவையும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணிவிட்டு a + b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இதே மாதிரி இதுக்கும் கண்டுபிடிக்கிறோம். ஒரு வேல்யூக்கும் கண்டுபிடிச்சி ஈக்குவல் டு 276ன்னு எழுதியிருக்கோம். தென் கடைசியாக அதில் இருக்கிறதெல்லாம் கேன்சல் ஆனது போக பேலன்ஸ் இது தான் இருக்கும். இதிலேருந்து 4 டிவைட் பண்ணுறேன் நான் இந்த இடத்துல, அதை மென்ஷன் பண்ணலை. 4 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். a = 7 அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது டியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸில் கிடைக்கும். ஸ்கொயரில் இருக்கிறதுனால ப்ளஸில் இருக்கும்போது சீக்வன்ஸ் அதே தான், மைனஸில் இருக்கும்போதும் சீக்வன்ஸ் அதே தான். ஓகே. கண்டிஷன் ஃபார் 3 நம்பர்ஸ் டு பி இன். இதே மாதிரி 3 நம்பர் வந்து ஏபிஐ இருக்கும்போது ஏபிசின்னு எடுத்துக்கிறாங்க. அந்த ஏயும் சியையும் ஆட் பண்ணும்போது 2 டைம்ஸ் பின்னு கிடைக்குது. அதை தான் இதில் ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி b - ஏவும் c - பியும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம இந்த கண்டிஷனில் பார்க்கக்கூடியது. At the last sum, a mother divide 207 into 3 parts such that the amount are in AP. 3 தான் ஒரு மதர் வந்து டிவைட் பண்ண சொல்கிறாங்க. அதோட அமௌண்ட் இவ்வளோ இருக்குது. கிவ்ஸ் இட் டு ஹெர் 3 children. அவங்களோட 3 சில்ட்ரனுக்கு கொடுக்குறாங்க. த ப்ராடக்ட் ஆஃப் த 2 லீஸ்ட் அமௌண்ட் தட் த சில்ட்ரன் ஹேட். அதாவது அந்த ப்ராடக்ட் 2 பேருக்குள்ளே அந்த ப்ராடக்ட் பண்ணும்போது அவங்களோட அமௌண்ட் வந்து இவ்வளோவா இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு சில்ட்ரனுக்கும் ரிவிஷன் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 3 கான்சிக்யூட்டிவ் நம்பராக இருந்தால் இந்த மாதிரி தான் நம்ம எடுப்போம். a - d a + dன்னு எடுப்போம். ஸோ இதோட சம் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 207 வச்சுருக்காங்க. அதுலேருந்து a கண்டுபிடிச்சிட்டோம். அதோட ப்ராடக்ட் ஏதாவது 2ஓட ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிட்டோம். அந்த 2ஓட ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏயோட வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே 16 × 16 இந்த வேல்யூ 69 × d ஈக்குவல் டு இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணி டியோட வேல்யூ இது கிடச்சிட்டாங்க. அப்போ அவங்க ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் என்னெல்லாம், ஃபஸ்ட்டு a - d, a வந்து 69 - 2, 69 + 2 இந்த வேல்யூஸ் எல்லாம் கிடச்சிருச்சு. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ. நெக்ஸ்ட் இதில் எக்ஸசைஸ் பார்க்கலாம்.